வணக்கம் மக்களே. நேத்து மேக சந்தேசம் சீரியல்ல பூமி ககனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா கேட்குறா, எல்லாரும் சொல்றாங்க நான் இல்லாம நீ ரொம்ப பரிதவிச்சு போயிட்டதா சொல்றாங்க, என் மேலே இருக்கிற பாசமா அப்படின்னு கேட்க, எனக்கு முதல்ல பெயினாக இருக்குது, முதல்ல இந்த காயத்தெல்லாம் தொடச்சி விடு அப்படின்றாரு. இங்கே சூர்யா அபூர்வா கிட்ட சொல்கிறாரு, லாஸ்ட் மினிட்ல அந்த பூமி வந்து அந்த ககனை காப்பாத்திட்டா மேடம். அதுக்கு அபூர்வாவோ, அதுதான் சூர்யா, கிடைச்ச உடனே நம்ம சாவடிச்சிடணும், இல்லைன்னா இப்படி ஏதாவது லேட் பண்ணால் இப்படி தான் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூர்யா, நம்மளுக்கு கிடைச்சது பூமி தானே மேடம், ககன் கிடைச்சிருந்தா சாவடிச்சிருக்கலாம், ஆனால் கிடைச்சது நம்மளுக்கு பூமி தானே, அப்படி பூமியை நம்ம சாவடிச்சிருந்தா அடுத்த நாள் அந்த ககன் நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் நான் ஒரு பிளான் பண்ணேன், 2 பேருக்குள்ள இருக்கிற காதலை முதல்ல சாகடிச்சிட்டு அவங்க 2 பேருக்குமே பித்து பிடிக்க வச்சு சாகடிக்கணும்னு நினைச்சேன். அது நடக்காம போயிடுச்சு. 2 பேரையுமே ஒன்னா சாவடிக்கணுன்றதுக்காக அந்த பூமி உடம்புல பாம்பை கூட நான் செட் பண்ண மேடம். ஆனால் அந்த பூமி என்ன பண்ணான்னா, ககனை தள்ளி விட்டுட்டு ககனை காப்பாத்திட்டு அவன் மட்டும் செத்துடலான்னு ஓடிட்டா. அவ பின்னாடியே ஓடின இந்த ககனை வழியில நான் மிஸ்கைடு பண்ண வச்சு சாவடிக்கணும்னு நினைச்சேன். அதுவும் அந்த பூமி திரும்ப வந்து காப்பாத்திட்டா. நடந்ததெல்லாம் நினைச்சா நான் உயிரோடு இருக்கவே பிடிக்கல. செத்துலாம் நினைச்சாலும் அந்த ககனை சாவடிக்காம நான் செத்து போயிட்டா தோத்து போனவனுக்கு சமமாயிடுவேன். அதனால தான் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அபூர்வா சொல்றாங்க, இந்த வைராகியம்லாம் நம்மளுக்கு வேண்டாம் சூர்யா, அவங்கள கொல்லணும்னா நாம உயிரோடு இருக்கணும் சூர்யா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூர்யாவோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க மேடம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப இருக்கு சூர்யா. ஒவ்வொரு முறையும் நான் அவளை கொல்லும்போது அவன் வரதும், அவனுக்கு ஏதாவது பண்ணும்போது இவன் வரதும், இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதுக்காக நாம ஒரு பெஸ்ட் பிளான் யோசிக்கணும் அப்படின்னு 2 பேருமே யோசிக்கிறாங்க. உடனே அபூர்வா சொல்கிறாங்க, 2 பேரையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் சாவடிக்கணும், ஆனால் பிளேஸ் மட்டும் வேற வேற இருக்கணும் அப்படின்னோடனே பெஸ்ட் பிளான் சொல்லிட்டு போகிறாரு. பூர்ணிமா சோஃபாவில் உட்காந்துருக்கா. பூமி, என்ன பூரி, நான் வந்ததுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன், நீ என்னடானா கோச்சிக்கிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, என்கிட்ட பேசாதன்னு சொல்கிறா. என்னன்னு சொன்னாதானே இந்த கிளியை எப்படி நான் சந்தோஷப்படுத்துறதுன்னு நான் யோசிப்பேன் அப்படின்ன உடனே பூரி சொல்கிறா, ஏன் உனக்கு தெரியாதா, இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் ஒருத்தர் மிஸ் ஆகிறது உனக்கு தெரியலையா, என் தம்பினா என் உயிர், அப்படி இப்படின்லாம் பேசுனியே அப்படின்னு பூரி சொல்ல, ஓ உன் ஆளை பற்றி நான் நினைக்கலன்னு தான் உன் கோவமா, சரி என்னோட நல்லதுக்காக தான் சிவாவை வீட்டை விட்டு அடித்து உன் அண்ணன் விரட்டினாரு, சிவாவோட நல்லதை உங்கள் அண்ணன் பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா, இவ்வளோதான் உங்கள் அண்ணனை நீ புரிஞ்சு வச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சாரதா, ஆமாம் அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவன் உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருப்பான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ககன் வந்து சிவாவை கூட்டிட்டு வராரு. பூர்ணிமா ககனை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ககன் சொல்றாரு, ஐ எம் சாரி பூரி, பூமிக்காக தான் நான் சிவாவை அடிச்சு துரத்துனம்மா அப்படின்னு சொல்ல, என்னை விட பூமி அண்ணி தான் உன்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க, நீங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர், என்னை பார்த்துக்க தெரிஞ்ச உங்க அண்ணனுக்கு என் தம்பியை பார்த்துக்க மாட்டாரான்னு இப்போதான் சொன்னாங்க அப்படின்றா. உடனே சாரதாவோ, சரி சரி வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம், ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு வாங்க சீக்கிரம் அப்படின்றாங்க. சாப்பிடும்போது சாரதா சொல்றாங்க, நாளைக்கு போகி, இந்த சூர்யா கிட்ட இருந்து நம்ம பட்ட துயரம் எல்லாம் போய் நாளைக்கு போகியில எல்லாத்தையும் போட்டு எரிச்சு நம்ம சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே சிவா, நாளைக்கு எங்க அக்காவோட பர்த்டே அப்படின்னு சொல்ல பூமி முறைக்கிறா. என்னம்மா அவனை எரிக்கிற மாதிரி முறைக்கிற, ஏன் அப்படின்னு சாரதா கேட்க, என்னோட பர்த்டேனா எனக்கு விருப்பம் இல்லை ஆன்ட்டி, ஏன்னா என் அம்மாவோட இறந்த நாள் அன்னைக்கு அப்படின்றா. அதுக்கு ககனும், அதையே நினச்சிட்டு நீ உன் பர்த்டே கொண்டாடாமல் இருந்தன்னா உன் அம்மா அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா, என்னால் தான் என் பொண்ணு பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாரதாவும், ஆமாம்மா உங்கள் அம்மா கஷ்டப்படாமல் இருக்கணும்னா உன் பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அப்போ நாளைக்கு உன் பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம், போகி நாள் பூமி பிறந்த நாள் அப்படின்றாங்க. இங்கேயும் கேபி, சித்தி, நக்ஷத்ரா 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கேபி கேட்குறாரு, எங்கம்மா சரி எங்கே போனா, காலையிலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்க, 2 பேருக்கும் வெளுத்து போகுது. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறது. கேபி பார்த்துட்டு, என்ன நான் கேட்டதுக்கு 2 பேரும் பார்த்துக்கிறீங்க ஒருத்தரை அப்படின்னு கேட்க, இல்லை சரி எங்கே போயிருக்கான்னு நான் கண்ணால் பார்த்து கேட்டேன் அப்படின்னு சித்தி சொல்ல, அவன் எங்கே இருக்கான், அவன் தான் போயிட்டானேன்னு பாப்பா சொல்கிறா அப்படின்னோடனே, என்னது போயிட்டானா அப்படின்னு கேபி கேட்க, ஐயோயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கன்னா
போயிருப்பான்னு நான் பார்த்தேன் அப்படின்னு நக்ஷத்ரா மழுப்புறா. மீராவோ ஜுரத்துல இருக்கா. பிந்துவோ ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த செர்ரி வேற இல்ல. இவங்க 3 பேரே இல்லாததுனால எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லைன்னு சொல்றாரு. இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு குரல் வருது. என்னன்னா பெரிய ஒயிட் கவுனை போட்டு இந்த டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாரு. மாமா செர்ரி பாத்தீங்களா அப்படின்னா, என்னது செர்ரியா வந்தானா? எங்கம்மா? இல்ல உங்க பக்கத்துல. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க உடனே சித்தியோ இல்ல நாங்க 2 பேருமே கொரியன் ஹாரர் மூவி பார்த்தோம், அதனால இவ கன்ஃபியூஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல, கேபி சாப்பிட்டு முடிச்சு போகும்போது சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் ஒன்று சொல்றேன். அந்த ஹாரர் மூவியில் பார்த்ததெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஒரே அடியாக போயிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. நக்ஷத்ராவும் சித்தியும் குனிஞ்சு பார்க்குறாங்க, கால் இல்லை. அதனால இவர் ஆத்மான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவர் நிறைய சாதத்தை எடுத்து கொட்டிக்கிட்டு அதில் வந்து ஏதோ சாஸை ஊத்துறாரு. என்னப்பா நீ உயிரோடு இருக்கும்போது உனக்கு சாஸ் எல்லாம் பிடிக்காது, இப்போ என்னடானா சாஸ் ஊற்றி சாப்பிட்றியேன்னு சித்தி கேட்க, இது சாஸ் கிடையாது ரத்தம்ன்றாரு. ஆமாம், இந்த ரத்தத்தை எங்கே வாங்கின அப்படின்னு அவங்க கேட்க, இது ஆத்ம லோகத்தில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி 2 பேரையுமே வச்சு செய்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நாளை ப்ரமோல ககன் வந்து பூமிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. அவங்க அம்மாவை ஏஐ மூலியமா வந்து பேச வைக்கிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.